அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அநீதி தனக்குத்தானே நாங்கள் ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றினால் எங்களது சொத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் பாதுகாத்து தருவான். எமது இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் அதுக்கு ஏற்றால் போல் இஸ்லாமிய ஷரியா சொல்லக்கூடிய அந்த ஜக்காத்தினுடைய வரியை 100க்கு 2.5% என்று பார்க்கின்றோம். எத்தனை விவசாயிகள் நாங்கள் சவுதி அரேபியாவிலே பார்க்கின்றோம். அந்த நாட்டிலே பேரீத்தங்கனி தோட்டங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய தோட்டத்திலே வரக்கூடிய முதலாவது அவர்களுடைய தோட்டத்தில் அவர்கள் இந்த பேரீச்சங்கனிகள் அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டால் எவ்வளவு ஜக்காத் அதில் கொடுக்க வேண்டுமோ அந்த ஜக்காத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து விட்டுத்தான் அவர்களுடைய வருமானத்தை அதிலிருந்து எடுப்பார்கள். பார்க்கின்றோம் அந்த பாலைவனத்தில் எத்தகைய விவசாயம். நீங்கள் அங்கு சென்றால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் வேலை தொழிலில் ஈடுபட்டு வந்தவர்கள் நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் இல்லாத விவசாய பொருட்கள் அந்த பாலைவனத்தில் பயிரிடப்பட்டு அங்கிருக்கக்கூடிய சந்தைகளுக்கு வந்து வியாபாரம் நடக்கும். அந்த விளைச்சலுடைய காலத்திலே வெங்காயமாக இருக்கலாம், கிழங்காக இருக்கலாம், ஏனைய தானியங்களாக இருக்கலாம், அனைத்துமே சிலர்கள் இலவசமாக கூட கொடுத்து விடுவார்கள். இந்த பேரித்தங்கனிக்கு கூட மிகவும் கட்டுப்பட்டு, நாட்டுக்கு கட்டுப்படுவதோடு இஸ்லாமிய ஷரியாவுக்கு கட்டுப்பட்டு ஜக்காத்தை கொடுப்பார்கள். எமது நாட்டிலும் அதிகமான விவசாய நிலங்கள் உள்ள பிரதேசங்களில் ஒரு சிலர்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்கள் கருள் புரிய வேண்டும், இன்னும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். விவசாய நிலங்களை வைத்துக்கொண்டு அரிசி உற்பத்தி செய்கின்றார்கள், விளைச்சல் எடுக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த விளைச்சலுக்கான ஜக்காத்தை நிறைவேற்ற தெரிந்தும் தெரியாதவர்களாக, மார்க்கத்தை படித்தவர்களும் கூட அதை நிறைவேற்றாத அநீதி இழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியானவர்களுக்கு மார்க்கத்தில் தெளிவை கொடுத்து அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பார்களே ஆனால் நிச்சயமாக உலகத்தில் அல்லாஹ் சமாதானமான ஹயாத்தன் தையிபா, அழகான சந்தோஷமான வாழ்வை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்கின்றான் என்றால், உலகிலே அல்லாஹ் இட்ட கட்டளைகள், அல்லாஹ்வினுடைய ஷரியாக்களை சரியாக எடுத்தால் நிச்சயமாக சந்தோஷமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். அதே போன்றுதான் 3வது ஒரு அநியாயம் இருக்கின்றது. இந்த அநியாயம் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய அநியாயம். உண்மையிலேயே இதைத்தான் அதிகமாக நாங்கள் ஞாபகமூட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலத்திலே அநீதி என்பது ஒரு சாதாரண பாவமாக நினைக்கின்றார்கள். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சொன்ன ஒரு செய்தி, அல்-ظுலுமு ظுலுமாத்து யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே இந்த உலகிலே நாங்கள் செய்த அநீதிகள் அனைத்தும் இருளாக வந்து சூழ்ந்து கொள்ளும். அந்த நாளிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே ஆடை இல்லாமல், செருப்பு இல்லாமல், பிறந்த மேனியுடன் ஒரு அடியான் இருப்பான். ஏன் அங்கலாய்ந்து கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு கடுமையான சூடு, கடுமையான வெப்பம். அந்த நேரத்தில் நாங்கள் அநீதியும் இழைத்திருந்தால் நிச்சயமாக அந்த அநீதியங்கள் அனைத்துமே எங்களுக்கு எதிராக ஈட்டிகள் எங்களை நோக்கி வருவது போன்று ஒவ்வொரு அநியாயமும் ஒரு 5% நாங்கள் அநீதி இழைத்திருந்தாலும் அந்த இடத்திலே எமக்கு தப்ப முடியாது. அநீதியிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்கியதன் பின்னால் தான் நாம் சோனமோ நரகமோ என்பது நமக்கு விடை கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் அத்தகைய அநீதியிலிருந்து பாதுகாப்பானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகிலே அநீதங்கள் நிறைந்த ஒரு காலத்திலே இருக்கின்றோம். பார்த்தோம், எமது நாட்டில் கூட
சென்ற காலத்தில் பல ஆட்சியாளர்கள் எத்தகைய அநீதங்களை இழைத்தார்கள். இந்த அநீதங்களுக்கான தண்டனையை உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட மருந்து வகைகள் வெறும் உப்பு தண்ணீரை கொண்டு ஊசி ஏற்றி நோயாளிகளை குணப்படுத்த முடியுமா? அவ்வாறெல்லாம் செய்தவர்கள் இன்று குடும்பம் சகிதம் சிறை கூடங்களிலே அடைக்கப்படுகின்றார்கள், வெளியே வருகின்றார்கள், கேவலப்படுத்துகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நஊது பில்லாஹ். நாம் எமது கண்கள் ஊடாக பார்க்கின்றோம். எந்த அளவு மோசடி செய்தார்களோ அதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பிடி கடினமானது என்பதை உலகிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இதைவிட கடினமானதாக நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலாவினுடைய பிடி இருக்கும். உலகத்திலே மனிதனுடைய இந்த நீதிமன்றங்கள் பக்கச்சார்பாக எத்தனையோ தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் அநியாயமான முறையிலே 2019 ஆண்டு ஏப்ரல் 21 அந்த தாக்குதலுக்கு பின்னால் முழு இஸ்லாமிய சமூகமும் பொறாமையினால் வஞ்சத்தினால் பழிதீர்க்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய தீர்ப்பு உலகிலே நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன நடக்கின்றது, யார் முஸ்லிம்கள் செய்தார்களா இல்லையா என்பதை இன்று உலகமே அறிந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, உலகில் வாழக்கூடிய நாம் ஒரு மனிதனுக்கு தனது பிற சகோதரனுக்கு அநீதி இழைப்போமையானால் அந்த அநீதி என்பது நாளை மறுமை நாளில் இருளாக வரும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. அல்லாஹு தஆலா கூட என்ன சொல்கின்றான்? ஹதீஸில் குதுசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்துல் ظுல்ம அலா நஃப்ஸி வ ஹர்ரம்து பைனகுமுல் ظுல்ம் ஃபலா தஸாலமு. எனக்கு நான் அடியானுக்கு அநீதி இழைப்பதை ஹராமாக்கி விட்டேன், விலக்கி கொண்டு விட்டேன். நீங்களும் உங்களுக்கு மத்தியிலே அதை விலக்கிக் கொள்ளுங்கள், தடுத்து கொள்ளுங்கள். ஃபலா தஸாலமு, நீங்கள் யாரும் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அநீதி இழைத்து விடாதீர்கள் என்ற செய்தி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல் குர்ஆனில் அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அநீதி இழைக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா சும்மா விட்டு விடுவான் என்று நீங்கள் அமைதியாக இருந்து விடாதீர்கள், எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதிகமாக அநீதிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சமூகம் பலஸ்தீனத்திலே பைத்துல் அக்ஸாவை சூழ உள்ள அந்த முஸ்லிம்கள் எத்தகைய அநீதிக்குள்ளாகின்றார்கள். அவர்கள் உணவுக்காக அந்த வரிசையிலே காத்திருக்கின்றார்கள். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உணவு அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய உணவுக்காக வரிசையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மேலிருந்து குண்டுகளை பொழிகின்றார்கள். உணவுக்கு பகரமாக குண்டுமலை பொழியப்பட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். வைத்தியசாலையிலே உறங்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் அங்கு அநியாயமான முறையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் நினைக்கின்றோம், அல்லாஹ் ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றான்? ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வினுடைய பிடி மிகவும் கடினமானது என்பதை அவர்கள் மறந்திருக்கின்றார்கள் போலும். நிச்சயமாக அல்லாஹு தஆலாவினுடைய பிடி, அதிலிருந்து யாரெல்லாம் உலகத்தில் இன்னொரு மனிதனுக்கு அநீதி இழைத்தானோ அந்த அநீதியிலிருந்து தப்ப முடியாது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை நாங்கள் சென்ற வாரங்கூட அமெரிக்காவிலே டெக்சாஸ் நகரிலே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு, எங்கிருந்து மழை பெய்தது, எப்படி மழை வெள்ளம், அங்கிருந்து சுமார் 80-100க்கும் மேற்பட்டவர்கள் வெள்ளத்திலே அடிபட்டு மரணித்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம்.
அநீதி உலகில் தலை தூக்கினால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதிக்கு எதிராக உலகிலே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அல்லாஹு தஆலா படிப்பினையாக சில சம்பவங்களை நிகழ்த்தி காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகு தஅவத்தல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வினுடைய அந்த நேரடியான தொடர்புக்கும் எந்த ஒரு இடைவெளியும் ஹிஜாபும் கிடையாது, எந்தவித மறைவும் கிடையாது. நேரடியாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். அது ஒரு பிராணியாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதன், இஸ்லாம் அல்லாத ஒரு மனிதனாக இருக்கலாம். நாங்கள் இஸ்லாம் அல்லாத ஒருவருக்கு அநீதி இழைத்தாலும் கூட அவர் கையை ஓங்கிவிட்டால், உயர்த்தி விட்டால், நிச்சயமாக அதற்கு பின்னால் நமக்கு தப்ப முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இந்த அநீதத்தை பார்க்கும் பொழுது பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கலாம், நான் இந்த பள்ளியை சொல்லவில்லை, அதிகமான இடங்களில் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்ன செய்கின்றன, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய வளமானவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அவர்களுக்கு ஒரு நீதி, அல்லது ஏழை குடிமகன் தவறு செய்தால் அவர்களுக்கு ஒரு நீதியாக இன்று நாம் நிறைய இடங்களில் இந்த அநீதங்களை பார்க்கின்றோம். அதே போன்று எமது பாடசாலைகளை எடுத்துக்கொள்ளலாம். எல்லா பாடசாலை ஆசிரியர்களும் அல்ல, ஒரு சில ஆசிரியர்கள் செல்வந்தனுடைய பிள்ளை என்றால் அவனை பார்ப்பது ஒரு மாதிரி, பண வசதி இல்லாதவன் என்றால் அவனை பார்ப்பது ஒரு மாதிரி. அது மாத்திரமல்ல, சில பொழுது பாடசாலைகளில் கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பிள்ளைகளை ஒரு மாதிரியாகவும் ஏனையவர்களை ஒரு மாதிரியாகவும் நீதமில்லாத ஒரு அநீதியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இத்தகையவர்கள் அல்லாஹ்வை அதிகம் பயந்து கொள்ள வேண்டும். ஒரு கடுகளவு அநீதி இழைத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மிஸ்வாக் குச்சியின் அளவு, மிஸ்வாக் குச்சி மிக சாதாரண சிறிய ஒரு குச்சி, இந்த குச்சியின் அளவு கூட ஒரு மனிதனிடம் சொத்தை அபகரித்திருந்தால், அநீதி இழைத்திருந்தால் அதற்கான தண்டனை கடுமையானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி தீர்க்கப்படும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த உலகிலே கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுகின்றது என்றால், கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி கொள்ள முடியாது. கொம்புள்ள ஆடு அந்த ஆட்டை, கொம்பில்லாத ஆட்டை குத்தி நிலத்திலே தள்ளி வெற்றி பெறும். மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நீதியை பாருங்கள். கொம்புள்ள ஆட்டை கொம்பில்லாத ஆடு பழிக்கு பழி வாங்கி நாளை மறுமை நாளிலே இரண்டையும் மோதவிட்டு பழிக்கு பழி வாங்கி கொம்புள்ள ஆட்டை தோல்வி அடைய செய்து அல்லாஹ் அதனை அந்த பிராணிகளுக்குரிய தண்டனையை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் உங்களது நெஞ்சிலே கை வைத்து சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நான் யார் யாருக்கெல்லாம் அநீதி இழைத்திருக்கின்றேன்? வீட்டிலே எமது பெற்றோர்களுக்கு அநீதி இழைத்திருக்கின்றோமா? அல்லது பெற்றோர்களாகிய நாம் எமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைத்திருக்கின்றோமா? நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு, அவருடைய சொத்து பங்கீடுகளின் பொழுது கடைசி பிள்ளைக்குத்தான் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார், அல்லது மூத்த மகனுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார்கள், அல்லது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை என்றால் அந்த பொம்பளை பிள்ளைக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து விடுவார்கள். அன்பானவர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அநீதி ஒவ்வொரு குழந்தைக்கும் இஸ்லாமிய ஷரியா சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் எமது சொத்துக்களை பங்கு வைத்து கொடுப்பதற்கு அந்த இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தை படிக்க வேண்டும். இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து டெக்னாலஜிகளையும் படித்து வைத்திருக்கின்றோம். ஒரு வீட்டிலே சொத்தை பங்கு வைக்கக்கூடிய இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியாது.
ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு அதிக செலவு செய்கின்றார்கள். ஆண் பிள்ளைக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும் என்பது கூட பெற்றோர்களுக்கு தெரியாது. எனவே இது நாங்கள் பெற்றோர்கள் செய்யக்கூடிய அநீதி. நாளை மறுமை நாளிலே எமது சொத்தை சரியான முறையில் நாங்கள் பங்கு வைக்காமல் எமது பங்கீடுகள் அநீதியான முறையில் இருக்கும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதிராக எமது பிள்ளைகளே அவர்கள் அங்கிருந்து எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக வருவார்கள். எனவே உலகிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் உலகத்திலே மரணமடைவதற்கு முன்னால் அதிலிருந்து நீங்கள் ஹலால் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி ஹலால் சொல்லிவிட்டால் தப்பிக்கொள்ளலாம், இல்லை என்றால் ஒவ்வொரு அடியானையும் அல்லாஹு தஆலா விசாரிப்பான். சிலர்கள் சுவனத்துக்கென்று பதிவு செய்யப்பட்டிருப்பார், இவர் சுவனவாதி என்று. அந்த நேரத்தில் கூட ஹதீஸ்களில் வருகின்றது, ஒருவர் வருவானாம், வந்து சொல்வானாம், இவன் உலகில் வாழக்கூடிய நேரத்தில் எனக்கு கன்னத்தில் அறைந்திருக்கின்றான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை கொடுக்கும் பொழுது கன்னத்தில் அறையாதீர்கள் என்று சொல்லி தடுத்திருக்கின்றார்கள். கன்னத்தில் அறைந்து விட்டான் என்று அதற்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு நரகுக்கு செல்லக்கூடியவர்களும் இருப்பார்களாம். நஊது பில்லாஹ். அன்பார்ந்த பெற்றோர்களே, எமது குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு டொஃபி வாங்கி கொடுத்தால் அதே டொஃபியை அடுத்த குழந்தைக்கும் வாங்கி கொடுக்க வேண்டும். எனவே ஒரு குழந்தை ஒன்றை சாப்பிடாது என்றால் அதற்கு பொருத்தமான விருப்பமான ஒன்றை நாங்கள் அதே பெறுமதியில் கொடுத்து நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் உலகிலே இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்கின்றது. எனவே அன்பார்ந்த பெற்றோர்கள், நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு அநீதி இழைக்காமல் இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே நிம்மதியான முறையிலே சுவனம் செல்லலாம். அதே போன்றுதான் பிள்ளைகள், சகோதரர்கள், வாலிபர்கள், நீங்கள் உங்களது பெற்றோர்களுடைய விடயத்தில் மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கின்றது. தந்தையினுடைய பொருத்தத்திலே பிள்ளை அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் விளங்கி வைத்திருக்க வேண்டும். நான் தந்தைக்கு அநீதி இழைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவுதான் கையேந்தினாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சில விடயங்களை. ஆனால் நாளை மறுமை நாளிலே நஊது பில்லாஹ் அல்லாஹு தஆலா எமக்கு எதிராக அந்த பெற்றோர்கள் சாட்சி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். அதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் உலகிலே நாங்கள் எமது பெற்றோர்களை கண்ணியமான முறையிலே அவர்களை வாழ வைக்க வேண்டும். அத்தோடு ஒன்றுதான் இன்று நடக்கக்கூடிய மிக மோசமான ஒன்று, கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனை. இன்று எத்தனையோ கணவன்மார், நான் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றேன், தனது வாழ்க்கையே வெளிநாட்டிலே கழிக்கின்றார்கள். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய எத்தனையோ கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளில் அநீதி இழைத்து கொண்டு அவர்கள் நிறைய வங்கியை நிரப்புகின்றார்கள். ஆனால் மனைவியினுடைய உள்ளம் குமுறிக்கொண்டு அழுது கொண்டும் கவலையுடனும் பிள்ளைகளை பொறுப்படுத்தி வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். சில பொழுது சில தாய்மார்கள் அதில் வெற்றி அடைகின்றார்கள், எத்தனையோ தாய்மார்கள் தோல்வி அடைகின்றார்கள். காரணம் என்ன? அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தாயால் மாத்திரம் முடியாது, பெற்றோரும் அந்த தந்தையும் பக்கத்தில் இருந்து பக்கபலமாக இருந்து அந்த மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும். அதே போன்றுதான் இன்று எத்தனையோ மனைவிமார்கள் அநீதி இழைக்கப்படுகின்றார்கள், சமையல் அறையிலே முடங்கி கிடக்கின்றார்கள். கணவன்மார் அவர்களுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒவ்வொரு நாளும் உணவு சமைக்க வேண்டும் என்று போடக்கூடிய கணவன்மாரும் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் உங்களது மனைவிமாரும் கணவன்மாரை மதிக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமண வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள், அந்த வாழ்க்கை பிரகாரம் வாழ்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். அநீதி இல்லாத முறையிலே
மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும். மனைவியினுடைய அனைத்து தேவைகளையும், ஆடையிலிருந்து, வீட்டிலிருந்து, அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலிருந்து, சமையலறை தேவைகள் இருந்து ஒரு கணவன் செய்ய வேண்டும். அதே போன்று கணவனுடைய சுமைகளை, கவலைகளை போக்கக்கூடிய முறையிலே மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாங்கள் உதாரணமாக எடுக்கலாம். நபிகளாருடைய அனைத்து மனைவிமாரும் முன்மாதிரி மிக்க திருமண வாழ்க்கையை வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை அதிகாரத்துக்கு உட்பட்டவைகளை நீதமான முறையில் கடைபிடியுங்கள். இன்று எத்தனையோ பேர் அதிகாரங்களில் இருக்கக்கூடிய நமது நாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தேவைக்காக அரச நிறுவனங்களுக்கு சென்றால் அவர் ஏழையாக இருந்தால் மிகவும் கஷ்டப்படுவார். வசதி படைத்தவர் ஏதோ ஒன்று செய்து எங்களை பேசி கீசி என்ன செய்வார்? தனது வேலைகளை முடித்துக் கொள்வார். அதுவும் பாவம், இளஞ்சம் கொடுத்து வேலைகளை முடிப்பார். ஆனால் அரச அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். வேலை பளுவாக காட்டிக்கொண்டு அவர்களது வேலைகளை செய்து கொடுக்காமல், அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாமியர்களாக நீங்கள் அரச உத்தியோகத்தராக, ஒரு ஆசிரியராக, ஒரு அதிபராக, ஒரு நிர்வாகியாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சி உங்களது அந்த தொழிலிலே நீங்கள் இறையச்சத்துடன் நீங்கள் தொழிலை செய்யுங்கள். பாடசாலை ஆசிரியர்களுடைய நிலைமைகள் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் அல்ல, அதிகமான இன்றைய காலநிலை மாற்றம் அடைந்தது போன்று இன்று இருக்கக்கூடிய இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களும் எத்தனையோ பேர் அந்த அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய காலத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கடையிலே வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் என்ன செய்கின்றார்கள்? இன்று பழைய பொருட்களை விலை ஏறிவிட்டால், நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம், பால் மாவினுடைய விலை 100 ரூபாவினால் கூடிவிட்டது. பழைய பொருட்கள், பழைய விலைக்கு வாங்கிய பொருட்களையும் கூட அதே விலைக்கு உடனடியாக அடுத்த நாளே என்ன செய்கின்றார்கள்? அவரிடம் இருப்பது பழைய பொருள், சேமித்த பொருள்களை வைத்து பதுக்கி வைத்திருந்த பொருட்களை வெளியே எடுத்து புதிய விலைக்கு கொடுக்கின்றார்கள். என்றால் வியாபாரிகளை, நீங்களும் அநீதக்காரர்கள். இதற்காக நாளை மறுமை நாளிலே நிச்சயமாக அல்லாஹு தஆலா கேட்பான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். அநீதி என்பது ஒரு அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நாளை மறுமை நாளிலே தப்ப முடியாது, இருளாக வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த அநீதியிலிருந்து நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது போன்று இன்று சகோதரர்களுக்கு மத்தியிலே, சகோதரிகளுக்கு மத்தியிலே வெறும் ஒரு அடி நிலத்துக்காக, ஒரு வேலிக்காக இன்று சண்டை பிடித்து கொண்டு பிரிந்து வாழக்கூடிய சமூகம் நமக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள். ஒரு ஷான், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு ஷான் அளவு பூமியை ஒரு அடியான் இன்னொரு அடியானிடம் இருந்து திருடி அல்லது ஏமாற்றி பொய் சத்தியம் செய்து வழக்கிலே உலகிலே வெற்றி பெறலாம். நாளை ஒரு ஷான் சாதாரண ஷான் அளவு பாருங்க, ஒரு கை அளவு. நாளை மறுமை நாளிலே அத்தகையவர்களுடைய தண்டனை என்ன தெரியுமா? 7 பூமி அளவு கழுத்திலே சுமர்ந்தவர்களாக அல்லாஹு தஆலா அவருடைய கழுத்திலே, தோள் புஜத்திலே சுமத்தாட்டுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கின்றார்கள். இன்று நம்மில் ஒன்றாக சமூகமாக குடும்பமாக வாழக்கூடிய நம்மில் எத்தனை பேர் வேலி சண்டையினால் வேலியை நாங்கள் ஒரு அடி பிடித்து எங்களது கம்புகளை நாட்டியிருக்கின்றோம், வீட்டை கட்டியிருக்கின்றோம். ஹலால் செல்லாமல் மரணித்து விட்டால் நிச்சயமாக நமக்கு தப்ப முடியாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரருக்கு மத்தியிலே அநீதி இழைக்காமல், பிள்ளைகளுக்கு மத்தியிலே அநீதி இழைக்காமல், பாடசாலையிலே மாணவர்களுக்கு மத்தியிலே அநீதி இழைக்காமல், பள்ளிவாசல் நிர்வாகங்கள், அந்த நிர்வாகத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய ஜமாத்தினருக்கு 1% அநீதி இழைக்காமல் நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய கருணையினால் எங்களை சுவனத்திலே நுழைய செய்வான். அவ்வாறு இல்லை என்றால்
ஒரு சதம் அளவு நாங்கள் அது மேலே சொன்னேன் ஒரு மிஸ்வா குச்சி அளவு அநீதி இழைத்திருந்தாலும் மறுமை நாளில் பதில் சொல்லாமல் நமக்கு நகர முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டி இருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த அநீதி இழைத்ததனால் ஏற்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள் நிறையவே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, ஒரு சம்பவத்தை நாம் சொல்லி இன்றைய ஹுத்பாவை நிறைவு செய்கின்றன. அதாவது இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது ஒரு புத்தகம் இருக்கின்றது, அல் கபாயிர் என்று சொல்ல பெரும் பாவங்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகின்றார். எப்படி வருகின்றது? ஒரு மனிதர் பாதையிலே கத்திக்கொண்டு கை இந்த துண்டிலிருந்து வெட்டப்பட்ட நிலையிலே, தோல் புஜத்திலிருந்து கை இல்லாத நிலையிலே பாதையிலே கத்திக்கொண்டு வருகின்றார். எப்படி சத்தம் போடுகின்றார்? ஃபலா யல்லிமன் அஹத், உங்களில் யாரும் இன்னொரு அடியானுக்கு அநீதி இழைக்க வேண்டாம் என்று கதறி சத்தம் போட்டுக்கொண்டே வருகின்றார். பொழுது அவரை நிப்பாட்டி கேட்கின்றார்கள், என்ன நடந்தது, ஏன் இவ்வாறு சொல்லுகின்றீர்? விஷயத்தை சொல்லுகின்றார். எனக்கு வசதி வாய்ப்பு இருந்த நேரம் ஒரு மீனவனிடம், அவர் அப்பொழுதுதான் துடிக்க துடிக்க பிடித்த ஒரு மீனை அவர் தனது குடும்ப பிள்ளைகளுக்காக, தனது பிள்ளைகளுக்காக உணவாக சமைப்பதற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த மீனை அவரிடமிருந்து அபகரித்து பலாத்காரமாக, முதலாவது கேட்டு பார்த்தேன், பணம் தருகின்றேன் தா என்று தரவில்லை, அவரை அடித்து அவரிடமிருந்து பலாத்காரமாக அந்த மீனை நான் எடுத்து சென்று சாப்பிட்டேன். சாப்பிட முயற்சித்த பொழுது அந்த மீன் அவருடைய பெரும் விரலிலே ஒரு லேசான அதனுடைய பல்லு பட்டு ஒரு காயம் ஏற்படுகின்றது. பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அந்த அநீதிக்கான தண்டனையை. அந்த காயம் ஒரு வாரம் 2 வாரம் ஆகும் பொழுது வைத்தியரிடம் சென்றால், இந்த காயம் விஷம் உனது எல்லா மேனிக்கும் செல்வதற்கு முன்னால் உனது இந்த பெரும் விரலை வெட்டினால்தான் சுகமாகும் என்பார் என்று எழுதியிருக்கின்றார். அவரும் வைத்தியருடைய ஆலோசனை கேட்ப விரல் வெட்டப்படுகின்றது. அடுத்ததாக அவருடைய 4 விரல்களும் அடுத்த தடவை வெட்டப்படுகின்றது. மணிக்கட்டு வரை வெட்டப்படுகின்றது. அதற்கு பின்னால் முழங்கை வரை வெட்டப்படுகின்றது. இறுதியாக அந்த நோய் பரவி அவருடைய இந்த சந்திலிருந்து ஒரு கை அப்படியே இல்லாமலாக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த அடியான், வைத்தியர்கள் சொல்கின்றார்கள், உனது முழு மேனிக்கும் இந்த விஷம் செல்லும், எனவே நீ செய்திருக்கக்கூடிய ஒரு தவறை நீ இதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று உடனே இந்த மனிதர் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மீன் வியாபாரியை தேடி சென்று அவரிடம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுக்காக நீ என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மீன் வியாபாரியோ அதனை மறந்து விட்டார், என்ன என்று அவருக்கு தெரியாது. சொல்லுகின்றார், இந்த நேரம் இந்த நாளில் உன்னிடத்தில் நான் ஒரு மீனை அபகரித்து சென்றேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றது? அப்பொழுதுதான் ஞாபகம் வருகின்றது. சொல்லுகின்றார், ஆமாம். அப்பொழுது அவர் கேட்கின்றார், கை வெட்டப்பட்டவர் கேட்கின்றார், நீ அந்த நேரத்தில் உன்னிடம் பறித்து சென்ற பொழுது எனக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாயா? அப்பொழுது அவர் சொல்கின்றார், ஆமாம், நான் எனது குழந்தைகளுக்கு விரும்பி சமைத்து கொடுப்பதற்காக என்னிடம் வசதி இல்லை, ஆனால் அதை எடுத்துக்கொண்டு செல்ல முயற்சித்த பொழுது நீங்கள் அபகரித்து சென்றீர்கள். நான் எனக்கு சக்தி இல்லை, உங்களுடன் போராடுவதற்கு வசதி வாய்ப்புகளும் இல்லை. என்னை படைத்த இறைவனிடத்தில் அந்த நேரத்தில் கையை ஏந்தினேன், யா அல்லாஹ், எனக்கு இவ்வாறு அநீதி இழைத்து விட்டு அவர் செல்கின்றார், நீயே பார்த்துக்கொள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார். இந்த வார்த்தை அந்த மனிதனுடைய கையை உலகிலே வெட்டி எடுக்கும் அளவுக்கு அல்லாஹு தஆலா அநீதிக்கான தண்டனையை கண்முன்னே கொடுத்திருக்கின்றான் என்றால், இன்று நாம் வியாபாரிகள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏமாற்று வியாபாரம் செய்யாமல் இந்த நாட்டிலே, இந்த ஊரிலே, இந்த பிரதேசத்திலே உண்மையை சொல்லி அநீதிக்கு ஆளாகாமல் நல்ல மனதுடன் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை சுமந்தவர்களாக வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது நாட்டிலே உங்களுக்கு தெரியும், அதிகரித்த போக்குவரத்து அசம்பாவிதங்கள், வாகன விபத்துகள் அதிகரித்த ஒரு காலத்தில் இருக்கின்றோம். சென்ற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நேற்று ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான விபத்துகளில் 1332 மனித உடல்கள், மனித உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. விபத்துகளில் மாத்திரம் நமது நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு 3 நிமிடத்துக்கும் ஒருவர் மரணமடைந்து கொண்டே இருக்கின்றார். எனவே மரண வீதம் அதிகரித்த, விபத்துகளினால் அதிகரித்த ஒரு காலத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே வாகன செலுத்தக்கூடியவர்கள், வாகன ஓட்டுநர்கள், குறிப்பாக முச்சக்கர வண்டி, உந்துருளி என்று சொல்லக்கூடிய இந்த மோட்டார் சைக்கிள், இந்த வாகனங்களை ஓடக்கூடியவர்கள் மிக கவனமாக, ஏனென்றால் இந்த தல்கஸ்பிட்டியிலே நானும் பல தடவைகள் போகின்ற மோட்டார் சைக்கிள் ஓடக்கூடியவர்கள் மிகவும் வேகமாகத்தான் ஓடுகின்றனர். ஏதோ ரேஸ், இந்த போட்டிகளுக்கு செல்வது போன்றுதான் எமது வாலிபர்கள். ஏன் அவ்வளவான அவசரம்? உங்களது தேவைகளுக்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக பொருத்தமான ஒரு நிஅமத். அந்த நிஅமத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அமைதியாக இந்த நாட்டு வீதி சட்ட திட்டங்களை போலீசார் எமக்கு வழங்கி, அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. இந்த பாதையிலே எவ்வளவு வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டும், மெயின் ரோட்டில் எவ்வளவு வேகத்தில் செல்ல வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை வழங்கித்தான் எங்களுக்கு ஒரு ருக்ஸா, அந்த லைசனை தந்திருக்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் தயவு கூர்ந்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, உங்களது வாகனங்களை நேமத்தாக பயன்படுத்துங்கள். அதனால் நிக்குமத்தாக எங்களுக்கு எதிராக தீங்குகளை ஏற்படுத்தக்கூடியதாக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் தீய மரணங்களிலிருந்தும் திடீர் மரணங்களிலிருந்தும் பாதுகாத்து சாலிஹான நல்ல முடிவை எமது வாழ்க்கையில் தருவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.